வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஆசிட் அண்ட் பேஸ். ஸோ இப்போ அது சம்மந்தமாக ஒரு சில பிக்சர்ஸ் பார்ப்போமா? ஆரஞ்ச், ஆப்பிள், ஸ்ட்ராபெரி அண்ட் சோப்புத்தூள், பேக்கிங் சோடா அண்ட் சுண்ணாம்பு. ஓகே, கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு மிஸ் என்ன பழம், சுண்ணாம்பு, சோப்புத்தூள் காமிக்கிறாங்களே, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத பார்ப்போமா? Acid. Acid has a sour taste. It turns blue color litmus paper into red color litmus paper. Base. Base has a bitter taste. It turns red color litmus paper into blue color litmus paper. இப்போ ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்ன அப்படின்னு நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ இப்போ இந்த ஆசிடும் பேஸும் கலந்துச்சுன்னா என்ன நடக்கும், அதை நம்ம இப்போ பார்ப்போமா? வாங்க. தேவையான பொருட்கள்: ஒரு கண்ணாடி கிளாஸில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, மஞ்சள் தூள், சோப்பு தூள், அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் சாறு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் எடுத்து என்ன பண்ணணும், இந்த வாட்டரில் மிக்ஸ் பண்ணணும். லைட்டாக கலந்தா போதும். ஸோ இது என்ன கலராக சேஞ்ச் ஆகிருக்கு? எல்லோ கலராக சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதில் மஞ்சள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறம் காட்டி. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சோப்பு தூள் கலக்க போகிறோம். இந்த சோப்பு தூள்ங்கிறது என்னதுமா, நம்ம பேஸ். ஏன்னா நமக்கு என்ன சொன்னோம், ஆல்ரெடி ஃபஸ்ட்டே பார்த்தோம், சோப்பு தூள்ங்கிறது பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. நீங்களே நல்லா பாருங்க, கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வருது, தெரியுதா? ரெட் கலராக சேஞ்ச் ஆகுது. அப்ப ஒரு மஞ்சள் நிறம் காட்டில நம்ம பேஸ் கலந்தோம்னா அது என்ன ஆகுது, ரெட் கலரா சேஞ்ச் ஆகுது. சரி, இப்போ இதுல நம்ம என்ன கலக்க போறோம், அடுத்து ஆசிட் பவருடைய எலுமிச்சம்பழ சாறு. ஓகேவா? இதை நம்ம உள்ள மிக்ஸ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு நல்லா பாருங்க. ஊத்துறேன். நமக்கு மறுபடியும் எல்லோ கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஆசிடும் பேஸும் கலந்துச்சுன்னா அந்த நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நியூட்ரலைசேஷன் நடக்கும். ஓகேவா? இந்த ஆக்டிவிட்டி உங்க எல்லாருக்கும் ஈஸியா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.